வணக்கம். நேர்மைவாதம் செய்திகள். கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகை போராட்டம். கோவை மாவட்டம் ஆனைமலை தாலுகா காளியாபுரம் ஊராட்சி நரிக்கல்பதியில் பழங்குடி மக்களுக்கு 96 இலவச வீட்டுமனை பட்டாக்களுக்கு 8 ஆண்டுகள் ஆகியும் நிலவீடு செய்து கொடுக்காததை கண்டித்து கோவை தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பழங்குடி மக்களுடன் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்: ஆனைமலை வட்டாட்சியர், வருவாய்த்துறை அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இறுதியாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் 1 மாத காலத்தில் அனைத்து பட்டாக்களுக்கும் நிலவீடு செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவை நீலகிரி மண்டல துணைச் செயலாளர் சா. பிரபு அவர்கள், ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர், ஒன்றிய பொறுப்பாளர் சாதிக், க. மணியரசு, மாவட்ட அமைப்பாளர் பழங்குடியினர் விடுதலை இயக்கம், காஜா ஒன்றிய அமைப்பாளர், மாணவர் முற்போக்குக் கழகம், சூரி முகாம் செயலாளர் நரிக்கல்பதி, ஆனந்த் ஒன்றிய அமைப்பாளர், பழங்குடியினர் விடுதலை இயக்கம், மணிகண்டன் நரிக்கல்பதி ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் பெருந்திரளான பழங்குடி மக்கள் கலந்து கொண்டனர். பட்டாவிற்கு இடம் கொடு.